பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கே சொல்லிட்டார். அவனை 12 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் அழைக்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்றார், உனக்கும் உனக்கு பின்னால வர்ற சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் தருவேன். ஆதியாகமம் 17 தோத்துறான். 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் அவன் கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சு தோத்துறான். உனக்கும் உனக்கு பின்னால வர்ற சந்ததிக்கும் இந்த தேசத்தை என்னன்னைக்கு சுதந்திரமா தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அப்புறம் ஈசாக்கு சொன்னாரு, அப்புறம் யாக்கோபுக்கு சொன்னாரு, அப்புறம் மோசேக்கு சொன்னார். பல நூற்றாண்டுகளா அந்த தேசம் உங்களுக்கு தான், அந்த தேசம் உங்களுக்கு தான், அந்த கானான் உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் சொல்லிட்டார். அந்தந்த ஜெனரேஷன் அந்தந்த நாட்கள்ல, நம்ம நாட்கள்ல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுமா, நம்ம டைம்ல அது நம்ம கைக்கு வந்துருமா, அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிச்சிருமா, இப்படின்னா ஆபிரகாமும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாரு, ஈசாக்கும் எதிர்பார்த்திருப்பாரு, யாக்கோபும் எதிர்பார்த்திருப்பாரு, மோசே எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா நடக்கல, முழுமையா அவங்க கைக்கு அது வரல. இப்போ தேவன் குறித்திருந்த நேரம் வந்துட்டு, தான் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அந்த தேசத்தை தன் ஜனத்தினுடைய கையில கொடுக்கிற நேரம் வந்துட்டு, இறுதி நேரம் வந்துட்டு, அவர் குறிச்சிருந்த நேரம் வந்துட்டு. இனி 7 ஜாதிகள் அங்க இருந்தா என்ன, 31 ராஜாக்கள் அங்க இருந்தா என்ன, எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி என் ஜனத்தோட கையில நான் அதை கொடுக்க போறேன். அந்த நேரம் வந்துச்சு. அந்த இறுதி நேரத்தில் ஒருவனோடு அவர் பயணப்பட விரும்பினார். ஒருவன் அவருக்கு தேவை. அந்த தேவ திட்டத்தை, அந்த இறுதி திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சு தேசத்தை கைவசமாக்க அவருக்கு ஒருவன் தேவை. 30 லட்சத்தில் ஒருவன், 6 லட்சம் புருஷர்களில் ஒருவன், மோசேக்கு பின்னால் மறைந்திருந்த ஒருவன், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே தங்கியிருந்த ஒருவன், ஒரு இளைஞன், ஒரு வாலிபன். அவன் பெயர்தான் யோசுவா. யோசுவா, இந்த இறுதி பயணம், தேசத்தை சுதந்தரிக்க போகிறோமே, இந்த இறுதி பயணம் உன்னோடுதான் என்று யோசுவாவை அழைத்து யோசுவாவின் மேல் அவர் சவாரி செய்து யோசுவாவோடு இணைந்து பயணித்து 31 ராஜாக்களுக்கும்